இப்போது நம்ம பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். கீழே ஒரு 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸில் கொக்கி சைடு வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கொக்கி பக்கம் வெளி பக்கம் தான் நம்ம எடுக்கணும். 2.25 இன்ச் இருக்குது. நான் 3 இன்ச்சே வைக்கிறேன். நான் 3 இன்ச். இது வந்து ஹூக் பட்டி 3 இன்ச். நெக்ஸ்ட்டு சென்டர் பட்டி வந்து 2.5 இன்ச். அதே மாதிரி இங்கே வித்து அளந்துக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் 2.5 இன்ச் எடுத்தீங்களோ அந்த இடத்துல வந்து அளந்துக்கோங்க. 5 இன்ச். இந்த இடத்துல நம்ம 2 எடுத்தோம். ஸோ 2.5 இன்ச். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள். ஒரு சிலருக்கு வந்து ஹூக் பட்டி பக்கம் வந்து பெருசாக இருக்கும். ஒரு சிலருக்கு இப்போ இவங்களுக்கெல்லாம் பாருங்கள், சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து பெருசாக இருக்குது. இங்கே இருக்கு பாருங்கள், பெருசாக இருக்கா? ஸோ அப்போ வந்து நீங்கள் உள் பக்கம்தான் அளவு எடுத்துக்கணும். பாருங்க, இந்த இடத்துல பட்டி இருக்குது. இங்கேருந்து இங்கே 3.5 இன்ச் வருது. ஸோ இங்கே வந்து நான் 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இதை அப்படியே நீங்கள் குட்டி குட்டி டாட்ஸாக வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி ஃப்ரண்ட்டு தச்சு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஃப்ரண்ட்டோட வித்து எவ்வளோ வேணும்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு இவ்வளோ தூரம் இருக்குது. நான் இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா இந்த துணி இருக்கட்டுமே நான் எடுத்திருக்கேன். இதுலேருந்து மறுபடியும் மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் தான் கொக்கி பக்கம் வரணுன்றதையுமே நீங்கள் இந்த இடத்துல ஒரு நாச் போட்டு வச்சுக்கணும். இப்போ லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி நான் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டும் ஹூக் பக்கம் வரணும். நான் அதனால் நான் நாச்சு போட்டு இப்படி எழுதி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே எழுதிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணுறதை நான் காமிக்கிறேன். இப்போது எப்படி இன்விஷுவலாக பொட்டிக் ஸ்டைலில் எப்படி நம்ம இங்கே பட்டி கீழே வந்து ஜாயிண்டிங் தெரியாமல் தைக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கீழே லைனிங் கிளாத்தும், அதுக்கு கீழே லைனிங் கிளாத்து, அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸு, அதுக்கப்புறம் ஒரு மெயின் கிளாத்து. இப்போ இதை வச்சுட்டு கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு 2 ஸ்டிச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஊசியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எவ்வளோ தையலுக்கு விட்டுருக்கோமோ அந்தளவை வந்து தச்சிடணும். அதுக்கு முன்னாடி இந்த இது இருக்கு இல்லையா, இந்த டாட் இருக்குது, அதை நீங்கள் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு பொறுமையாக தையுங்க. 1 by 1 தையுங்க. 4 கிளாத்து, லைனிங் 2, மெயின் கிளாத் 1, அப்புறம் ப்ளவுஸ் பீஸ் 1, மொத்தம் 4 கிளாத்தும் சேர்ந்து நீங்கள் தைக்கிறீங்களான்னு பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் பார்த்தீங்களா? எக்ஸ்ட்ரா இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா நீட்டாக இருக்கும். இதில் இன்னொரு தையல் நீங்கள் போடணும், அப்படியே விட்டுறாதீங்க ஒரு தையலோடையே. இந்த இடத்துல நான் நீடில் ஏன் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா,
இங்கே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த இடம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக தள்ளிட்டு போயிட்டீங்கன்னா இது இப்படி போயிடும், கிராஸாக போயிடும். இப்போது இது மேலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. கீழே இருக்க துணியெல்லாம் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது இப்போ இங்கே விட்டுருக்கோம் இல்லையா, இதை எப்படி நம்ம தையல் போடுறது நம்ம பார்க்கலாம். இப்படி மேலேருந்து இப்படி சுருட்டிகிட்டே வாங்க. சுருட்டிகிட்டே வந்துட்டு இதை அப்படியே இந்த பக்கம் டேர்ன் பண்ணிவிட்டு நல்லா அமுத்தி பிடிச்சிக்கோங்க. கொண்டு வந்து இந்த லைனிங்கை இதையும் ஜாயின் பண்ணி இதில் ஒரு தையல் போடணும். எப்படி ஜாயின் பண்ணுறது, சுருட்டி வச்சுருக்கேன். இப்போது இது மேலேயே ஒரு தையல் போடணும். பார்த்து உள்ளே வந்து துணி எதுவும் சிக்கிராமல் கரெக்டாக நீங்கள் எவ்வளோ இன்ச்சஸ் விட்டுருக்கீங்களோ அந்த அளவு வந்து நீங்கள் தச்சு எடுத்துக்கணும். இன்னொரு தையல் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நூலை கட் பண்ணிவிட்டு இப்போது கொக்கி பக்கம் கையை விட்டு எடுங்க, அப்போ தான் ஈஸியாக வரும். பாருங்கள், உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இப்போது நான் இதில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போது கீழே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். நெக்குமே உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறேன், எப்படி நான் பைப்பிங் வந்து பின்னாடி பிசுறு இல்லாமல் நான் தைச்சேன் அப்படின்ட்டு நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது இந்த மாதிரி தைச்சு பாருங்கள், உங்களுக்கு பட்டி வந்து நல்லா நீட்டாக இருக்கும். அடுத்து எந்த மாதிரி ப்ளவுஸ் டிப்ஸ் வேணும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் யூடியூப் சேனலில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.